Welcome to Temple Views. புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயிலை பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம். துவாரகைக்கு நிகரான கிருஷ்ணன் கோவிலாக இருப்பதால் தக்ஷண துவாரகை என்று இந்த திருக்கோயில் அழைக்கப்படுகிறது. இங்கு உறையும் ராஜகோபால சுவாமி மாடு மேய்க்கும் திருக்கோலத்தில் காணப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் 23 ஏக்கர் கோவிலாகவும் 23 ஏக்கர் பெரிய ஹரித்ரா நதி என்ற பெயரில் குளமும் அமைந்துள்ளது. எழில் கொஞ்சும் இந்த திருக்கோவிலின் துஜஸ்தம்பம் கம்பீரமாக வாயிலில் அமைந்துள்ளது. இதன் சிறப்பு ஒரே கல்லால் ஆனது. இந்த துஜஸ்தம்பம் அழகிய 50 அடி உயர ஒற்றை கல் தூண் மேல் கருடன் சன்னதி அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார்குடி மதிலழகு என்பார்கள். அத்தகைய பெருமை மிக்கது இந்த திருக்கோயில். 16 கோபுரங்களுடன் 24 சன்னதிகள், 7 மண்டபங்கள், 9 தீர்த்தங்கள் உள்ளன. உற்சவர் சிலை சோழர் காலத்தினை சேர்ந்த வெண்கல சிலை ஆகும். மூலவர் பரவாசுதேவ பெருமாள். உற்சவர் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி. கொள்ளை அழகாக அருள் பாலிக்கிறார். தாயார் செண்டும் கையும் செங்கமல தாயார். செண்பகலக்ஷ்மி, ஹேமாம்ஜ நாயகி, ரக்தாப்ஜ நாயகி, படித்தாண்டா பத்தினி. தீர்த்தம் ஹரித்ரா நதி, துர்வாச தீர்த்தம், திருப்பார்கடல், கோபிகா தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம். வரலாறு: திருமால் கிருஷ்ணாவதாரம் எடுத்தபோது தென் பகுதியில் கோபிலர், கோபுர்லயர் என்னும் 2 முனிவர்கள் இருந்தனர். இவ்விருவரும் கண்ணனின் லீலைகளை கேட்டு அவரை பார்க்க துவாரகை கிளம்பினர். வழியில் அவர்களை சந்தித்த நாரதர் கிருஷ்ணாவதாரம் முடிந்து விட்டதாக கூறினார். அதை கேட்ட முனிவர்கள் மயக்கமாயினர். நாரதர் அவர்களை எழுப்பி கண்ணனை காண ஆலோசனை கூறினார். இங்குதான் பகவான் கிருஷ்ணர் அவர்களுக்கு காட்சி தந்தார். அவரிடம் தங்களுக்கு கிருஷ்ணலீலையை காட்டும்படி வேண்டினர். அவர் தனது 32 லீலைகளை இங்கு காட்டி அருளினார். அவர்களது வேண்டுதலுக்காக இத்தலத்தில் எழுந்தருளி உள்ளார். சிறப்புகள்: உற்சவர் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி கோயிலில் இடையன் கோலத்தில் பாலகனாக மாடு மேய்க்கும் திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். ஒரு வேஷ்டி அணிந்து அதையே தலைப்பாகையாக சுற்றி வலது கையில் வெண்ணெய் சாட்டை வைத்து கொண்டு காட்சி தருகிறார். இடுப்பில் சலங்கை, சாவிக்கொத்து, கையில் வளையல், காலில் தண்டை, கொலுசு ஆகிய குழந்தை அணிகலன்கள் அணிந்திருக்கிறார். உடன் ஒரு பசுவும் 2 கன்றுகளும் உள்ளனர். மதுரை கள்ளழகர் கோயில் போல தினமும் மாலையில் தோசை நெய்வேத்தியம் இங்கு படைக்கப்படுகிறது. இங்கு வெண்ணெய்த்தாலி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். இந்த ஊருக்கு ராஜராஜாதி சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரும் உண்டு. 4 வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் இங்கு வாழ்ந்தமையால் ராஜராஜாதி சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. செண்பக மரங்கள் அடர்ந்த காடாக முன்னாளில் இருந்ததால் செண்பகாரண்ய கஷேத்திரம் எனவும், முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் இந்த கோவில் அமைக்கப்பட்டதால் குலோத்துங்க சோழ விண்ணகரம் என்றும், ஸ்ரீ ராஜகோபாலன் கோவில் கொண்டிருப்பதால் ராஜ மன்னார்குடி என்றும், மன்னர்கள் கோபாலனுக்கு கோவில் கட்டியதால் மன்னார் கோவில் என்றும் இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் பங்குனி பெருவிழா ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெறும். 18 நாட்கள் திருவிழாவும் அதைத் தொடர்ந்து 12 நாட்கள் விடையாற்றி விழாவும் கிருஷ்ண தீர்த்த தெப்ப உற்சவத்துடன் நிறைவடையும். தேரோட்டம் ஆண்டுதோறும் ஆடிப்பூரத்தன்று செங்கமலத்தாயாருக்கும் மிக சிறப்பாக நடைபெறும். ஸ்ரீ செங்கமலத்தாயார் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். அவரது அவதார நட்சத்திரமான பூசத்தன்று விசேஷ திருமஞ்சனம் நடக்கிறது. தை 4ஆம் நாள் மட்டும் சுவாமி தாயாருடன் சேர்ந்து
ஏக சிம்மாசனத்தில் காட்சி தருகிறார். இந்த திருக்கோவிலின் சுவாமியிடம் வேண்டிக் கொள்வதால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும், திருமணம், புத்திரதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. கால்நடைகள் நோயின்றி வாழ இவரிடம் வேண்டுதல்கள் வைக்கிறார்கள். இங்குள்ள குழந்தை கிருஷ்ணனை கையில் வாங்கி வேண்டிக் கொள்வதால் வேலையில் முன்னேற்றம், விரைவில் திருமணம், விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். மேலும் இந்த திருக்கோயிலில் அகோபில மடத்தில் லக்ஷ்மி நரசிம்மர், ஜெயவீர ஆஞ்சநேயர், யோக நரசிம்மர், துர்கை, விநாயகர், ஸ்ரீராமர் பாதம், தாயார் சன்னதிக்கு செல்லும் வழியில் பால ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார் ஆகிய சன்னதிகள் உள்ளன. மேலும் சிறப்பாக இந்த கோவிலில் உள்ள கோவில் யானை செங்கமலம், அதன் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கலாம். இன்னும் ஓரிரு நாளில் திருவிழா தொடங்கப் போகிறது. அனைவரும் வழிபட்டு அருள் பெறுவோம். வாழ்க வளர்க.